இன்னைக்கு நம்ம வந்து பிளாங்க் போஸ்ல வரக்கூடிய வேரியேஷன்ல வந்து வார்மப் பயிற்சி பண்ண போறோம். இப்ப இது வந்து படுத்துக்கிட்டு நல்ல கால்களை மேல தூக்கி கீழே கொண்டு வந்து பண்ணக்கூடிய ஒரு வார்மப் பயிற்சி. இந்த பயிற்சி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு கால்கள் நல்ல ஸ்ட்ரென்த்தனா இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, தொடை பகுதி, அடிவயிற்று பகுதி, பேக் சைடு இருக்கக்கூடிய சதைகள்லாம் குறைஞ்சி நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும். அதே மாதிரி முதுகு எலும்பு நல்ல ஸ்ட்ரென்த்தனா இருக்கும். கழுத்து பகுதி, ஷோல்டர் பகுதியில் நல்ல ஸ்ட்ரென்த்தனையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கும். நமக்கு வெயிட் லாஸ் பண்றதுக்கு இது ஒரு பெஸ்டான ஒரு வார்மப் பயிற்சி. நல்ல கால்கள் நல்ல மேல தூக்கி திருப்பி அதுக்கப்புறம் கைகளோட காலை கொண்டு வந்து பண்ணும்போது கால் முட்டி பகுதி, அதுக்கப்புறம் இடுப்பு பகுதி இருக்கக்கூடிய அந்த வலிகள்லாம் போகும். வலிகளை போயிட்டு தொடையில இருக்கக்கூடிய சதைகள் நல்லா குறைக்கும். அதே மாதிரி நம்ம ரைட் சைடு பண்ணிட்டு ஆப்போசிட் மாற்று ஆசனமா மாற்று லெஃப்ட் ஹேண்ட் சைடும் நம்ம இதை திரும்பி பண்ணணும். 2 பக்கமும் பண்ணணும். இப்போ நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து 10 டைம்ஸ் அதாவது 10 கவுண்டிங் கொடுத்து பண்ண போகிறோம். 10 கவுண்டிங் கொடுத்து ஒரு தடவை செஞ்சு காட்ட போகிறோம். அதாவது வலது பக்கம் இடது ரைட் சைடு லெஃப்ட் சைடு பண்ண போகிறோம். நீங்கள் பண்ணும்போது ஒரு தடவை 10 கவுண்டிங் கொடுத்து ரைட் ஹேண்ட் சைடு பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு 10 கவுண்டிங் கொடுத்து பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கங்க. எடுத்துட்டு திருப்பி ஒரு தடவை பண்ணுங்க. அப்புறம் ரெஸ்ட் எடுத்துட்டு திருப்பி ஒரு தடவை பண்ணுங்க. ஒரு 3 செட்டு பண்ணுங்க. ரெகுலரா தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வாங்க. நம்ம உடம்பு வந்து நல்ல ஒரு லேசா ஆகிறத ஃபீல் பண்ணலாம். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய தேவையில்லாத சதைகள்லாம் குறைஞ்சி உடம்பு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தனையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது உடம்பு நல்லா இருக்கும் போதே மனசுக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும். மனசும் ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கும். நம்மளை பத்தி நம்மளே வந்து நம்மளை வந்து ஒரு பெருமையா நினைச்சுக்கக்கூடிய ஒரு தன்னம்பிக்கையும் கொடுக்கும். நம்மளால எல்லாம் முடியும் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கையை இந்த பயிற்சி நமக்கு கொடுக்கும். இப்ப நீங்க தொடர்ந்து இந்த பயிற்சியை செஞ்சு பாருங்க. பாக்குறதோட விட்டுறாதீங்க. தொடர்ந்து நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. இப்ப எப்படி செய்யணும் அப்படின்றத இப்ப நாங்க 3 பேரும் சேர்ந்து உங்களுக்கு செஞ்சு காட்டுறோம். இப்ப முதல்ல வந்து நம்ம படுத்துக்கணும். சைட்ல திரும்பிட்டு படுத்துக்கிட்டு கைகளை நல்லா கீழே வச்சுக்கிறோம். கால் உடம்பு எல்லாமே நல்லா நேரா இருக்கணும். நேரா வச்சுக்கிறோம். கைகளையும் நேரா வச்சுக்கிறோம். இப்ப இந்த கையோட சேர்ந்து காலையும் மேல தூக்குறோம். ஹோல்ட் பண்ணிக்கோங்க. கைகளால காலை பிடிச்சி தலையை டச் பண்ணுங்க. மூச்சு இயல்பா இருக்கட்டும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். இப்போ நம்ம ஆப்போசிட் சைட் பண்ணி போறோம். இப்போ வந்து நம்ம முதல்ல ரைட் ஹேண்ட் சைடு பண்ணோம். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு பண்ண போறோம். உங்களுக்கு தெரியறதுக்காக நாங்கள் இந்த பக்கம் திரும்பி படுத்திருக்கோம். இப்போ இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஹோல்ட் பண்ணிக்க போறோம். கைகளால காலை பிடிச்சி தலையை டச் பண்ண போறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். எழுந்து வஜ்ராசனத்துக்கு வந்துடும்.
இது உங்களுக்கு பார்க்கறதுக்கு கஷ்டமா இருக்கிற மாதிரி தெரியும், ஆனா செஞ்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி சுலபமா தான் இருக்கும். ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நீங்க ப்ராக்டிஸ் பண்ண பண்ண உங்களுக்கு வந்து அது ஈஸியா ஸ்லோவமா செய்யறதுக்கு வந்துடும். நீங்க பார்க்கறதோட விடக்கூடாது, செஞ்சு பாருங்க. செஞ்சாதான் அதோட ரிசல்ட் கிடைக்கும். அடுத்த ஒரு வார்ம் அப் பயிற்சியோட நான் உங்களை சந்திக்கிறோம்.